Hello my dear children, this is class 12 commerce, chapter 6 உடைய short answer questions பார்க்கலாம். ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்? இது வந்து 6.05.01 அதில் இருக்குது. ட்ரெஷரி பில் அப்படின்னா என்னென்னா, கவர்மெண்ட் நீட்ஸ் மணி. கவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து ரோடு போடணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைன்னா அவங்க ட்ரெஷரி பில்லை இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ ட்ரெஷரி பில்லை அப்படின்னா என்ன, கவர்மெண்ட் வந்து பீப்புள்கிட்ட கடன் வாங்குகிறாங்க. இப்போ பப்ளிக் யார்கிட்டலாம் பணம் இருக்கோ அவங்களாம் ட்ரெஷரி பில்லை வாங்கணும். அப்புறம் கவர்மெண்ட் வந்து அதை திருப்பி தருவாங்க டியூ டேட் அன்னைக்கு. யூஸ்வலாக இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது வித்தின் அ இயர் திருப்பி தந்துடுவாங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்? ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்லுன்னு ஒரு 5 பாயிண்ட்ஸ் புக்கில் கொடுத்துருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு புக்கிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ நம்மளும் இவ்வளவு எழுதினாலே போதும். ட்ரெஷரி பில்லை இஷ்யூவர்னால் ட்ரெஷரி பில்லை யார் இஷ்யூ பண்ணுறான்னா, ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட்டுக்காக ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இஷ்யூவர். செகண்ட் ஒன், ஃபினான்ஸ் பில். இந்த ட்ரெஷரி பில் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஃபினான்ஸ் பில், அதாவது ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற ஒரு பில்லு தான் ட்ரெஷரி பில். ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் மணியை ரைஸ் பண்ணுறதுக்கு. நம்பர் 3, லிக்விடிட்டினா கேன் பி ஈஸிலி கன்வெர்ட்டட் இன்டு கேஷ். ஈஸியாக இதை பணமாக்க முடியும். ஹை லிக்விடிட்டி இருக்குது ட்ரெஷரி பில்லுக்கு. ஏன்னா கண்டிப்பாக டியூ டேட் அன்னைக்கு அமௌண்ட் வில் பி ரிட்டர்ன்ட் வித் இன்ட்ரெஸ்ட். அதனால் இதுக்கு ஹை லிக்விடிட்டி இருக்குது. நம்பர் 4, வைட்டல் சோர்ஸ்னால் வெரி இம்பார்ட்டண்ட் சோர்ஸ். கவர்மெண்ட்டுக்கு இந்த ட்ரெஷரி பில் பணம் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான வழியாக இருக்குது, வைட்டல் சோர்ஸ். நம்பர் 5, மானிட்டரி மேனேஜ்மெண்ட். அதாவது கவர்மெண்ட் அப்பப்போ சர்க்குலேஷன் ஆஃப் மணி, பீப்புள்கிட்ட அந்த சர்க்குலேஷன் ஆஃப் மணி இருக்கிற பணம் அதிகமாக இருக்கா குறைக்க இருக்கா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ இந்த ட்ரெஷரி பில்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம். அஸ் அ மானிட்டரி மேனேஜ்மெண்ட், சர்க்குலேஷனை ரெகுலேட் பண்ண, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், இந்த 5 பாயிண்ட்ஸையும் எழுதினா போதும். ட்ரெஷரி பில் அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் வெரி பாப்புலர். இது இஷ்யூட் பை கவர்மெண்ட். அதாவது கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ப்ராமிசஸ் டு பே த ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆன் டியூ டேட் வித் இன்ட்ரெஸ்ட். கவர்மெண்ட் அதில் குறிச்சிருக்கிற அந்த ட்ரெஷரி பில்லில் எவ்வளவு பணம் எழுதியிருக்கோ அதை நான் திருப்பி தந்துடுறேன் டியூ டேட் அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட்டோட அப்படின்றது தான் ட்ரெஷரி பில்லுங்கிறது. ஃபீச்சர்ஸ்னால் இந்த 5 ஃபீச்சர்ஸ்: இஷ்யூவர், ஃபினான்ஸ் பில், லிக்விடிட்டி, வைட்டல் சோர்ஸ், மானிட்டரி மேனேஜ்மெண்ட். இந்த 5 ஃபீச்சர்ஸையும் எழுதணும். நம்பர் 2, ஹூ ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட்? அப்போ மணி மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கு. நம்ம புக்கில் ஒரு 10 பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதில் எனி 6 எழுதுங்க. 3 மார்க் கொஷின். ஸோ எனி 6 எழுதுனீங்கன்னா 3 மார்க் கிடச்சிரும். இந்த மணி மார்க்கெட்டில் ட்ரெஷரி பில், கமர்ஷியல் பில் இதெல்லாம் இருக்கும். ஸோ மணி மார்க்கெட்டில் யார் கண்டிப்பாக இருப்பா? கவர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஒரு கவர்மெண்ட், அதாவது இந்தியா கவர்மெண்ட்டு தான் இஷ்யூ பண்ணணும்னு இல்லை, எந்த கவர்மெண்ட் வேணாலும் இஷ்யூ பண்ணலாம், யார் வேணாலும் வாங்கலாம். இந்தியன் கம்பெனிஸோடைய ட்ரெஷரி பில் வாங்கலாம், இந்தியாவில் இருக்கவங்க அமெரிக்கன் பில்லு வாங்கலாம், எது வேணாலும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்காக யார் இஷ்யூ பண்ணுவா? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். எல்லா கண்ட்ரிலையும் சென்ட்ரல் பேங்க் இருக்கும். ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்க் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு பார்ட்டிசிபெண்ட், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அப்புறம் ஆர்பிஐ இருக்கும், எஸ்பிஐ இருக்கும், மற்ற கமர்ஷியல் பேங்க் இருக்கலாம். அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக். இந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியோ. 10 பாயிண்ட் இருக்குது புக்கில். 6.04ல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் மணி மார்க்கெட்டுன்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், தென் ஆர்பிஐ, எஸ்பிஐ, கமர்ஷியல் பேங்க், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக்கும் இதில் இன்வால்வ்டு. பப்ளிக் தான் இந்த ட்ரெஷரி பில்லை வாங்குகிறாங்க, இண்டிவிஜுவல்ஸ். ஸோ பப்ளிக்.
இந்த 10 பாயிண்ட்ஸில் எனி 6 எழுதலாம். அடுத்து கொஷின் நம்பர் 3, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில். ட்ரெஷரி பில்லில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் பீரியாடிசிட்டி. பீரியாடிசிட்டினா எவ்வளவு நாளில் அந்த ட்ரெஷரி பில்லை திருப்பி கொடுக்கணும், கவர்மெண்ட் பாரோ பண்ணுறாங்க பீப்புள்கிட்ட இருந்து, எப்போ திருப்பி தருவாங்க அதை பொறுத்து. ஆன் த பேசிஸ் ஆஃப் பீரியாடிசிட்டி ட்ரெஷரி பில் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3. 1 91 டேஸ் ட்ரெஷரி பில், நெக்ஸ்ட்டு 182 டேஸ் ட்ரெஷரி பில், அண்ட் தென் 364 டேஸ் ட்ரெஷரி பில். நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 3 months, 6 months, 1 year, 3 months அப்போ 90 டேஸ், இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க 91 டேஸ். 6 months 180 டேஸ், அப்போது 182 டேஸ். 1 இயருக்கு 365 டேஸ், இங்கே 364, அதாவது 124, 91 டேஸ், 182 டேஸ், 364 டேஸ் ட்ரெஷரி பில். இந்த மாதிரி பெரும்பாலாக ட்ரெஷரி பில்ஸை 3ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த 91 டேஸ் ட்ரெஷரி பில்னால் என்ன அர்த்தம், ஆஃப்டர் 91 டேஸ் ட்ரெஷரி பில்லை ப்ரீபே பண்ணுவாங்கன்னு அர்த்தம். 182 டேஸ்னால் 182 டேஸ் ஆஃப்டர் ட்ரெஷரி பில் வில் பி ரிட்டர்ன்டு, அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. 364 டேஸ் ட்ரெஷரி பில். இந்த 91 டேஸ் ட்ரெஷரி பில்லை தே ஆர் இஷ்யூட் அட் அ ஃபிக்ஸட் டிஸ்கவுண்ட் ரேட் ஆஃப் 4%. இந்த 91 டேஸ் ட்ரெஷரி பில்லுக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாங்கன்னா 4%. இது ஃபிக்ஸட். ஸோ 91 டேஸ் ட்ரெஷரி பில்ஸ் ஆர் இஷ்யூட் அட் ஃபிக்ஸட் டிஸ்கவுண்ட் ரேட் ஆஃப் 4%. இந்த 364 ட்ரெஷரி பில்ஸ் do not carry any fixed rate of interest. இதுக்கு ஃபிக்ஸடாக இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு இல்லை, கவர்மெண்ட் எப்படி டிசைட் பண்ணுறாங்களோ அதை கொடுப்பாங்க. ஸோ ட்ரெஷரி பில்லுன்னா என்ன, இட் இஸ் அ ப்ராமிசரி நோட், அதாவது கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணது இல்லையா, அதனால் இட் இஸ் அ ப்ராமிசரி நோட் issued by the government for a specified period. இதை நீங்கள் எழுதிட்டு இதை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த ட்ரெஷரி பில்லுங்கிறது இட் இஸ் issued by கவர்மெண்ட் ப்ராமிசஸ் டு பே த ஸ்பெசிஃபைட் அமௌண்ட். அதில் சொல்லியிருக்க அமௌண்ட்டை திருப்பி தந்துடுறேன்னு கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. எப்போ திருப்பி தருவாங்க, அதில் என்ன டியூ டேட் இருக்கோ அது அலாங் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு திரும்பி தருவாங்க. இதுதான் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில். கமர்ஷியல் பில் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஆன்சர் இவ்வளவு போதும் உங்களோட புரிஞ்சுக்கிறதுக்காக. கமர்ஷியல் பில்லுன்னா என்னென்னா, இப்போ அருண் வந்து பாலுக்கு குட்ஸை கடனுக்கு விற்கிறாரு. அருண் செல்ஸ் குட்ஸ் டு பாலு ஆன் கிரெடிட், கடனுக்கு விற்றுருக்கிறாரு 50,000க்கு. அப்போது இந்த செல்லர், இதில் யார் செல்லர், அருண், பையர் யார், பாலு. இந்த அருண் இந்த மாதிரி ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதுவார். இங்கே ஒரு ஸ்டாம்ப் ஒட்டிட்டு ஆஃப்டர் 2 months, அதாவது பில்லில் 1 month பில், 2 months பில், 3 months பில்லெல்லாம் இருக்குது. 1 மாதம் கழித்து, இல்லை 2 மாதம் கழித்து, இல்லை 3 மாதம் கழித்து அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம். இது 2 பேரும் செல்லரும் பையரும் டிசைட் பண்ணிக்கிறது. இப்போ கமர்ஷியல் பில்லுங்கிறது என்னென்னா, இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், இதை ட்ரான் பை த செல்லர். ட்ரான் அப்படின்னா அதாவது இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை த செல்லர். எப்பயுமே நம்ம பில்லை ட்ரான்னு தான் சொல்லணும், இட் இஸ் ப்ரிப்பேர்டுன்னு அர்த்தம். இப்போ ப்ரிப்பேர்டு பை த செல்லர் ஆன் த பையர் ஆஃப் த குட்ஸ். அப்போது செல்லர் பையர் மேலே எழுதுறது தான் இந்த கமர்ஷியல் பில். இது ஒரு வேளை 2 months டைமாக இருந்தால் எப்படி எழுதுவார், ஆஃப்டர் 2 months பே டு மீ 50,000 அப்படின்னு எழுதி கீழே சைன் பண்ணுவார். யார், செல்லர். செல்லர் யாரோ அவர் சைன் பண்ணி இந்த பில்லை பையருக்கு அனுப்புவார். பையர் என்ன பண்ணுவார், பையர் யார், பாலு. பாலு என்ன பண்ணுவார், அக்செப்டட், ஓகே அப்படின்னு சொல்லி அவர் சைன் பண்ணி இதை திருப்பியும் அருணுக்கே அனுப்பிடுவார். அருண் வந்து இந்த பில்லை 2 months பத்திரமா வச்சுருந்து டியூ டேட் அன்னைக்கு இதை கொடுத்துட்டு பணம் வாங்கிப்பார். இதுதான் கமர்ஷியல் பில்லுங்கிறது. கமர்ஷியல் பில் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் drawn by, prepared by the seller on the buyer. இது 1 month, 2 month, 3 months பில் இருக்குது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில். டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்லை வாட் ஆர் தான், அதாவது என்னென்னு சொன்னால் போதும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த 5ஐயும் நீங்கள் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் டிமாண்ட் பில். டிமாண்ட் பில்னால் அதாவது அதில் டைம் எல்லாம் இந்த மாதிரி 1 month 2 months எல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எப்போ செல்லர் கேட்குறாரோ அப்போ பையர் காசை கொடுத்துடணும், அதுதான் டிமாண்ட் பில். எப்போ டிமாண்ட் பண்ணுறாரோ, எப்போ பணத்தை கொடுன்னு கேட்குறாரோ செல்லர், அப்போ பையர் கொடுத்துடணும். நம்பர் 2 க்ளீன் பில் அண்ட் டாக்குமெண்ட்ரி பில்.
க்ளீன் பில் அண்ட் டாக்குமெண்ட்ரி பில்லுனா இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட அருண் வந்து குட்ஸை அனுப்புகிறாரு பாலுக்கு. அனுப்பும் பொழுது இப்போ லாரியில் அனுப்புகிறாருன்னா லாரியில் நம்ம குட்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுது அங்கே லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. இப்போ அருண் ஒரு 50 மூட்டை ரைஸை பாலுக்கு அனுப்புகிறாருன்னு வச்சுப்போம். அப்படி அனுப்பும் பொழுது இந்த பில்லோட அந்த லாரி ரிசிப்டையும் 50 மூட்டை கொடுத்ததுக்கான ரிசிப்ட் கொடுப்பாங்க. லாரியில் அனுப்பும் பொழுது அந்த லாரி வச்சுருக்க கம்பெனி லாரி டிரான்ஸ்போர்ட் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸையும் இந்த பில்லோடு அனுப்புனார்னா அதுக்கு பேர் டாக்குமெண்ட்ரி பில். அதாவது இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட சில டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி அனுப்புனாங்கன்னா அதையும் சேர்த்து அனுப்புனாங்கன்னா அதுக்கு பேர் டாக்குமெண்ட்ரி பில். இல்லை எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லை ஒன்லி பில் அது மட்டும் அனுப்புனா அதுக்கு பேர் க்ளீன் பில். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அடுத்து நம்பர் 3 இன்லேண்டு பில் ஃபாரின் பில். இன்லேண்டு பில்லுனா என்ன? பில்லை யார் மேலே எழுதினாங்களோ இல்லை பில்லு வரைஞ்சது, அதாவது செல்லரும் பையரும் இந்தியாவுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா அது இன்லேண்டு பில். இல்லை அவுட் சைடு இந்தியாவில் இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஃபாரின் பில். இண்டிஜீனஸ் பில் அப்படின்னா சில ப்ரைவேட் பீப்புள் இருக்காங்க, ப்ரைவேட் பேங்கர்ஸ்னால் இப்போது அதாவது சிட் ஃபண்டு வச்சுருக்கிறது, மார்வாடிஸ், பான் புரோக்கர்ஸ், அடகு கடை வச்சுருக்கவங்க, அங்கெல்லாம் கடன் வாங்கினோன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பில்லு தரலாம். அப்போ அந்த மாதிரி சிட் ஃபண்டு தனியாக ப்ரைவேட் பார்ட்டிஸ் வச்சுருக்கிறது, மார்வாடிஸ் வச்சுருக்கிறது, இவங்கெல்லாம் ஆர்பிஐ கண்ட்ரோலில் வரமாட்டாங்க. அந்த மாதிரி ப்ரைவேட் பீப்புள் எழுதுகிற பில்லுக்கு பேர் இண்டிஜீனியஸ் பில். அடுத்தது அக்காமடேஷன் பில்லுன்னு ஒன்று இருக்குது. அக்காமடேஷன் பில்லுனா உண்மையிலேயே அருணுக்கும் பாலுக்கும் இப்படி ஒரு சேல்ஸே நடக்கலை. ஆனால் அருணும் பாலுவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அருணுக்கு பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பில்லை வரைஞ்சி அந்த பாலுக்கிட்ட கொஞ்சம் சைன் பண்ணி அனுப்ப சொல்லலாம். அப்போ பாலு அக்செப்டடுன்னு அனுப்பிடுவார். இப்போ அருண் இந்த பில்லை என்ன பண்ணலான்னா அவருடைய பேங்கர்கிட்ட போய் இந்த பில்லை கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட்டில் பணம் வாங்கிக்கலாம். அதாவது பேங்கர் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. 50,000 ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு 49,000 அருணுக்கு கொடுத்துருவார். டியூ டேட் அன்னைக்கு பாலுக்கிட்ட கேட்பார். அதுக்குள்ளே அருண் இந்த அமௌண்ட்டை அரேஞ்ச் பண்ணி பாலுகிட்ட கொடுத்துருவார். இது 2 பேருக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இதுக்கு பேர் அக்காமடேஷன் பில். இது வந்து இட் டஸ் நாட் அரைஸ் அவுட் ஆஃப் ரியல் ட்ரேட், ஜெனியூன் ட்ரேடு நடக்கவே இல்லை. ஆனால் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இதை மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்லுன்னா டிமாண்ட் பில், எப்போ பணம் கேட்குறாங்களோ கொடுத்துடணும். டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுனா டாக்குமெண்ட்ரி பில், இல்லைனா க்ளீன் பில். இந்தியாவுக்குள்ளே இருந்தாங்கன்னா இன்லேண்டு பில், ஃபாரினில் இருந்தால் ஃபாரின் பில். இண்டிஜீனியஸ் பில்லுனா இட் இஸ் ட்ரான் பை ப்ரைவேட் பேங்கர்ஸ்னு அர்த்தம். அக்காமடேஷன் பில்லுனா உண்மையான ட்ரேடே நடக்கலை, இட் இஸ் அக்காமடேஷன் பில். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில். ஓகேயா? தேங்க்யூ.